ஒரு பெண் மிகவும் மோசமாக காயப்பட்ட பிறகு மீண்டும் எழுந்தால் மிகவும் ஆபத்தானவளாக இருப்பாள். நீங்கள் ஒரு பெண்ணை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தலாம். நீங்கள் அவளுடைய இதயத்தை உடைக்கலாம், அவளுடைய மன அமைதியை கெடுக்கலாம், அவளுடைய மனதை கூட அழ வைக்கலாம். ஆனால் அவள் திரும்பி வரும்போது மிக மிக ஆபத்தான பெண்ணாக இருக்கலாம். ஒரு பெண்ணை நீங்கள் மிகவும் மோசமாக காயப்படுத்தலாம். அவள் காலில் கூட விழுவாள். அவளுடைய வலியை போக்க உங்களை கெஞ்சுகிறாள். ஒருவேளை நீங்கள் அவளை விட்டுவிடலாம். ஆனால் அவள் தன்னைத்தானே கட்டமைத்துக் கொள்ள கற்றுக்கொண்டால் நீங்கள் தவறான நபரை காயப்படுத்தி விட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டி வரும். ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடியவளாக இருக்கலாம், ஆனால் அவள் நெகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். அவள் மிகவும் மன்னிக்க கூடியவள். ஆனால் வாழ்க்கையில் மோசமான விஷயங்களை சந்தித்த பிறகு அவளால் இறக்கப்பட முடியாது. எனவே நீங்கள் காயப்படுத்த போகும் பெண்ணிடம் கவனமாக இருங்கள். ஏனென்றால் நீங்களே உங்களை அறியாமல் ஒரு ஆபத்தான பெண்ணை உருவாக்கக்கூடும். எந்த பெண்ணும் ஒரு ஆணிடம் அவனை தகர்க்கும் எண்ணத்துடன் பழகுவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவள் நடந்து கொள்ளும் விதமெல்லாம் அவள் எப்படி நடத்தப்படுகிறாள் என்பதன் பிரதிபலிப்பே. பெண்ணை பாராட்ட வேண்டிய 3 விஷயங்கள்: பணிவு, நம்பிக்கை, அர்ப்பணிப்பு. பெண்ணிடம் பராமரிக்க வேண்டிய 3 விஷயங்கள்: நட்பு, வாக்குறுதி, நேர்மை. நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய 4 விஷயங்கள்: நாக்கு, கோபம், சலனம், சந்தேகம். புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது. வாழ்த்துக்கள்.